இந்தியாவில் ஒரு பிரம்மாண்ட வாசுகி பாம்பு வாழ்ந்ததுன்னா நம்புவீங்களா? 49 அடி நீளம், 1 டன் எடை. குஜராத்ல ஒரு நிலக்கரி சுரங்கத்துல திமிங்கில புதைபடிவத்தை தேடிட்டு இருந்த ஆய்வாளர் சுனில் பாஜ்பாய்க்கு 2005ல ஒரு எலும்பு கிடைச்சது. ஆனா அதை முதலை எலும்புன்னு நினைச்சு 18 வருஷம் ஓரமா வச்சுட்டாங்களாம். அப்புறம்தான் அதை பார்த்தப்போ அது 4.7 கோடி வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த நம்ம இந்திய பாம்பான வாசுகி இண்டிகஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வாசுகி உலகிலேயே நீளமான பாம்பான டைட்டனபோவாவுக்கு இணையாக அல்லது அதைவிட பெருசா இருந்திருக்கலாம்னு இப்போ சொல்றாங்க. இந்த ஆய்வு இமயமலை உருவாகிக்கிட்டு இருந்த காலத்துல நம்ம நிலப்பரப்புல நடந்திருக்குன்னா பாருங்க. இந்த வாசுகி எப்படி வேட்டையாடி இருக்கும்? இன்றைய மலைப்பாம்புகள் பைத்தன்ஸ் போலவே தான். வேட்டையாட துரத்தாது, மாறா அமைதியா பதுங்கி இருந்து இறை கிட்ட வந்ததும் அதை சுத்தி வளைச்சு நெரிச்சு நொறுக்கி விழுங்கிரும். அது வாழ்ந்த இடத்த ஆய்வு செஞ்சப்போ அது ஒரு சதுப்பு நிலம், ஈரநிலம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அது தண்ணியை ஒட்டி வாழ்ந்திருக்கு. அதனால அது புடிச்சு சுத்தி வளைக்க முடிஞ்ச எதை வேணாலும் உணவாய் எடுத்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 49 அடி நீளம் கொண்ட இந்த வாசுகியோட முழு உடலமைப்பை கண்டுபிடிக்கணும்னு ஆய்வாளர்கள் மறுபடியும் குஜராத்துக்கு போக திட்டமிட்டிருக்காங்க. நாமளும் காத்திருப்போம். இது நம்ம மண்ணோட பிரம்மாண்ட வரலாறு.